சார், நேத்திக்கு ஒரு ரீல் பார்த்தேன். எதர்ச்சியாக வந்துச்சு எனக்கு ஒரு ரீல். அதில் வந்து ஒரு தம்பி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அசம்ஷனில் இல்லை அவங்க இத்தனை நாள் கண்டுபிடிச்சதில் வந்து ஒவ்வொரு இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படி கேள்வி அப்படின்னா, ஜீசஸ் வந்து கடவுள்னு சொல்கிறாருன்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே கிறிஸ்டினாக தானே இருந்திருக்கணும். இப்போ அல்லாஹ் வந்து தான் கடவுள்னு சொல்லாருன்னா எல்லாருமே முஸ்லீமாக தானே இருந்திருக்கணும். கிருஷ்ணர் வந்து தான் கடவுள்னு சொல்கிறாருன்னா எல்லாருமே ஹிந்துவாக தானே இருந்திருக்கணும். அப்போது இந்த மதங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து மக்கள் தான் உருவாக்கி பகுத்து வச்சுருக்காங்களே தவிர அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த தம்பி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சேனலில் ஒரு பிரபலமான சேனல் தான். இதை பற்றி நீங்கள் என்ன சார், அது எனக்கு அது புரிதல் வந்து கொஞ்சம் தெளிவு வேணும். இதே சிந்தனை எனக்கு இருந்தது தான். இப்போது கடவுள் ஒருவர் இருக்கிறார்னா அந்த கடவுள் தான் எல்லாருக்கும் தந்தையாக இருந்து எல்லாரையும் அரவணைக்கிறவராக இருந்து ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல ஒரே மாதிரி நடத்துவார். இதுதான் ஒரு எல்லா குடும்பத்தில் இருக்கிற அடிப்படை. இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் அப்படி இல்லைன்னா அப்போது எதனால இல்லை அப்படிங்கிறது தெரியும். எதனால் இல்லைங்கிறது தெரிஞ்சால் இந்த உலகம் எப்படிப்பட்டது, அதிலிருந்து எப்படி ஆக்கப்பட்டதுங்கிறது தெரியும். இப்போது நாம் ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால, மனுஷனுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறதுனால ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று பின்னும் குழந்தையை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி உருவாக்கி விடுறோம். இப்போது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ கடவுள் இருக்கிறார். கடவுள் ஒரு பாம்பாக இருக்கிறார். பாம்பாக இருந்தால் பாம்பு இணை சேருவதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு மனைவியோடையும் வாழாது, பிள்ளைகளோடையும் வாழாது, எதுவோடையும் வாழாது. இது அதோட போச்சு. நாய்களாக இருக்குது. ஒரு நாய்களாக இருந்தால் அது இணை சேரும், அதுக்கப்புறம் அது காணாமலே போயிடும். பொறுப்பற்றதாக இருக்கும். அப்போ பொறுப்பற்றவைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவோ இருக்கிறதுல இந்த மனுஷனுக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் முழுசும் என்னதாக தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுசும் பல நிற ஒளிகள் இருக்குது. இதை தான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லாவற்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட ஒளியை அதிபதியாக கொடுத்துட்டாங்க. அதாவது 12 ராசியாக பிரித்து 30 டிகிரி ஆக்கி அந்த 30 டிகிரிக்கும் ஒரு ஒளியை அதிபதியாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சார் இதெல்லாம் இது கொடுத்தது யாரு ஆக்சுவலி? இந்த ஒளி இப்படி நீங்கள் இந்த நிறைய வந்து டிஃபைன் இப்படி பிரித்து வச்சுருக்கீங்க, பிரிக்கிறீங்கல்ல, கொடுத்துருக்கு